தமிழகத்திற்கு ஒரு நேர்மையான அரசியலை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முதல்வர் விஜய் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்துள்ளார் என டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் கல்லணை கிராமத்தில் சுமார் 11க்கும் மேற்பட்ட குவாரிகள் இயங்கி வருகின்றன. இந்த குவாரிகள் இயங்க தடை விதித்து தாவிக அரசு உத்தரவிட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனை வரவேற்கும் விதமாக அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து கிடா வெட்டி விருந்து வைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் சரவணன் பொதுமக்களுக்கு அசைவ உணவு பரிமாறினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தாவேக ஆட்சியில் கடந்த 90 நாட்களாக ஊழலற்ற நிர்வாகம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தங்களுக்குரிய மரியாதை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்பு. இப்போ இன்றைய தமிழக முதலமைச்சர் மாண்பு முதல்வர் சொன்னோன்னு பாருங்கள், மணி அடிக்கிறது பாருங்களேன். ஸ்ரீ ஜோசப் விஜய் சார் அவர்கள் சினிமா துறையிலிருந்து ஒரு நேர்மையான ஒரு அரசியலை தர வேண்டும் மக்களுக்கு என்ற அடிப்படையில் வந்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இப்போ கடந்த 90 நாட்களாக போது ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகம். அடித்தள மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து இப்போ ஈஸியாக இருக்குது. இப்போ ஆஃபீஸுக்கு போனால் வேலை நடக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்த இப்போ அவர் தொடங்கி இருக்கிறார். இது ஒரு லாங் ப்ராசஸ். ஒரே நாளில் ஊழல் ஒழிச்சாச்சான்னு நீங்கள் யாரும் கேட்ட முடியாது. ப்ராசஸான தொடங்கிட்டார், நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் எல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. அதில் முக்கியமாக நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறது, இப்போ வரும்போது பார்த்தோம் அந்த குவாரியை பார்த்திங்கன்னா மனசே இப்போ ஒரு பதைக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ தெலுங்கு படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆமாம், தமிழக முதலமைச்சர் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு கொடுக்குறார். அப்போ திமுக என்ன செஞ்சுருக்கணும், இதில் கலந்துக்கிட்டு அவங்க கருத்தை சொல்லியிருந்திருக்கணும். திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், அவங்க யாரும் கலந்துக்கறல, அரசியல் நோக்கோடு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து நேற்று அவங்க அதில் கட்டாயம் கலந்து இருந்திருக்க வேண்டும், செய்யவில்லை. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக புரட்சித் தலைவர் வழியில் பல்வேறு விஷயங்கள் பார்த்தா 2 பேருக்கும் பொருந்துகிறது, செஞ்சுக்கிட்டே இருக்கார். நிச்சயமாக இந்த எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அவர் ஏற்படுத்தி தருவார்.